படம் சூப்பராக இருந்துச்சு. கவன் ஆக்டிங் வேறு லெவல். பேஷனை தொலைச்சிட்டு இருக்க நிறைய பேருக்கு மச் கனெக்டட் சீன்ஸாக இருக்கும். நல்ல மூவி, மஸ்ட் வாட்சபிள். கண்டிப்பாக 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 ரொம்ப கனெக்டடாக இருக்கும். மூவிஸ் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணுற எல்லாருக்குமே மச் கனெக்டட் சீன்ஸாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. யுவன் சாரோட மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. அதான் சார் சொல்கிற மாதிரி பேஷன் விட்டுட்டு லைஃப்பை தொலைச்சவங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஒரு பேஷன் ஒன்று இருக்கும். அதை விட்டுட்டு மிஸ் பண்ணிவிட்டு லைஃப்பில் வேறு ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். மஸ்ட் வாட்சபிள் மூவி. ரொம்ப நல்லா இருந்தது ஓவராலாக. நிறைய எஃபர்ட், அவரோட எஃபர்ட் மஸ்ட் அப்ரிஷியேட்டபிள். கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டட் எஃபர்ட். டாடா பார்த்துருக்கேன், லிஃப்ட்டு, அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செம்ம ஆக்டிங் அவர். எண்டிங் வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை ரிவீல் பண்ண முடியாது. யுவன் சாரோட சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. யுவன் சாரோட சாங்லேயே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. கண்டிப்பாக மூவி பார்த்தா தான் புரியும். அது மஸ்ட் வாட்சபிள். தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருந்துச்சு மூவி. எக்ஸ்பெக்டேஷனோடு தான் வந்தேன். கவினோட ஆக்டிங் அதுக்காகவே நான் வந்தேன். ஏன்னா அவரோட எல்லா மூவியும் நான் பார்த்துருக்கேன். சின்ஸ் அவங்க சீரியல்ஸ் ஆகட்டும், டாடா மூவி கூட நான் பார்த்துருந்தேன். ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் இதுலேயும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவரோட 100% எஃபர்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் டிரெக்டர் இல்லைனும் வந்து அவரோட மூவியில் என்ன டச் இருக்குமோ அதை அப்படியே வந்து ரிப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவி வந்து எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல ஒரு கண்டென்ட். பர்சனலாக கனெக்ட் ஆனதுன்னா பார்த்திங்கன்னா, இது ரியாலிட்டியோட கனெக்ட் ஆகுது. எவ்ரி நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆகட்டும், ஒரு இளைஞன் வந்து எப்படி அவன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறான், அதை எப்படி அவன் அச்சீவ் பண்ணி அதை மேலே வரான். ஸோ சேம் ரியாலிட்டி அப்படியே மூவியில் காட்டியிருக்காங்க. கவினோட ஆக்டிங் டாப் நாச். நம்ம ஒரு மூவியில் எல்லாமே இருக்கணும். காமெடி மூவி, காமெடி, ரொமான்ஸ், ஆக்ஷன், அது எல்லாமே இந்த மூவியில் இருக்குது. லாஸ்ட்டில் என்ன கண்டென்ட் அவங்க டெலிவர் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை வந்து பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆமாம், கவினோட கெட்டப்ஸ் வந்து தசாவதார மூவியில் எப்படி கமல் சார் வந்து 9 கெட்டப்ஸ் போட்டிருந்தாரோ, அதை 9 கெட்டப்ஸ்னு காமிக்காமல் ஒரு சீனுக்கும் எந்தெந்த சீனுக்கு தேவையோ அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி கெட்டப்பும் இருந்துச்சு. அந்த கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்டிங்கும் இருந்துச்சு. ஸோ அதை பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து எதை ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, வாரணம் ஆயிரமில் சூர்யா சாரோட அந்த பங்க் ஸ்டைல் ஒரு ஹேர் கட் இருக்கும். ஸோ அதோட சாங், அதோட சீன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ரிப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஐயோ, அது இப்போ எப்படி சொல்கிறது, எல்லாருமே தேட்டர் உள்ள அவ்வளோ கத்திட்டு இருந்தாங்க. லைக் ரெமோவில் எப்படி சிவா கார்த்திகேயன் வந்து ஒரு லேடி கிட்ட போட்டிருப்பாரோ அதே மாதிரி கவினுக்கும் சூட் ஆச்சு. நல்லா தான், சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கவினுக்கு அவார்டே கிடைக்கணும், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. மாசாக இருக்கு படம். புரியல, சத்தியமாக இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு படம். அது அந்த லைனில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு புரியும் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. ஸோ 2.5 hours கண்டிப்பாக ஒர்த் டு வாட்ச். கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ கவின் எப்படி சொல்கிறது, டாடாவை விட பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அவரோட கெரியருக்கு இது ஒரு எப்போவுமே அவங்களோட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க கவினுக்கு. ஸோ வாய்ப்புகள் கொடுக்க மருத்துவர்கள் முன் வாழ்ந்து காட்டினா மட்டும் கொட்டாது, வளர்ந்தும் காட்டணும்னு சொல்லிட்டு அது வந்து கண்டிப்பாக இதில் பண்ணியிருக்காரு கவின். செம்மையாக இருக்குது படம். கண்டிப்பாக பார்க்கலாம். லாஸ்ட்டில் ரொம்ப எமோஷ்னலாக முடிஞ்சிருக்கு. ஃபாதர்ஸ் அண்ட் பாண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் எப்படி சொல்கிறது, யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால் இன் லவ் வித் அண்ட் ஸ்டபன் ஹார்ட்னு சொல்லுவோம். அது உண்மை தான். ஸோ ஃபஸ்ட் லவ் போச்சு அப்படின்னா நமக்கு செகண்ட் சன்ஸ் லைஃப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். ஹீஸ் அண்ட் பாண்ட் ஸ்டார் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு 13 இயர்ஸோட ஸ்ட்ரகிள்க்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட் இயர் அவரோட டாடா வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து அவருடைய ஸ்டார் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி அவருடைய ப்ரொஃபஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார் பயங்கரமாக நடிச்சிருக்காரு அவர். ஸோ எப்படி சொல்கிறதுனா, ஒரு காமன் மேன் வந்து எப்படி ஒரு மூவி எப்படி சொல்கிற, ஒரு காமன் மேன் வந்து லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இப்போது சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு காமன் பர்சன் சினிமாவோட ஆசையோடு வராங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த எவ்வளோ அதுக்கு கஷ்டப்பட்டு அந்த இது உழைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்களுடைய சக்ஸஸ் மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ உழைச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மூவி பார்க்கும்போது சின்ன ஆசையோட சினிமாக்குள்ளே வரவங்க நிறைய
நிறைய பேர் இதில் கனெக்ட் பண்ணுறோம். எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்ன சின்ன ஆக்டர்ஸாக இருந்தாலும் ஆக்டிங் ஆசையோடு வர எல்லாருக்கான ஒரு ட்ரிபியூட்டாகவே கண்டிப்பாக ஸ்டார் இருக்கும். தமிழ் சினிமாவோட ட்ரிபியூட் கண்டிப்பான ஒரு பெரிய ட்ரிபியூட் இது. சின்ன ஆசையோட சினிமாக்குள்ளே வர இவனோட மியூசிக் வேறு லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அது மூவி பார்த்தே என்ஜாய் பண்ணிட்டோம் எல்லோரும். சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண வேண்டாம். நல்லா இருக்குமா பண்ணலாம். கெவினுடைய நடிப்பு அவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது உண்மையான நிகழ்ச்சி வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக பார்க்கலாம். டாடா படத்தோட இன்னும் அதிகம் நல்லா இருக்குது. நல்ல முன்னேற்றம் வருவார். நல்ல ஒரு அவர் பேர் சொல்கிற மாதிரி வருவார். கண்டிப்பாக வருவார். ஏம்மா எந்த விஷயம் பிடிச்சிருக்கீங்களா? அவர் வந்து ஆக்டர் ஆகணும் முயற்சி இருக்காரு பார்த்தீங்களா? அந்த ஸ்டெப்பு ஒவ்வொரு ஸ்டெப்பு நல்லா இருக்குது. கவினை ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அதையும் தாண்டி நம்ம டேரக்டர் இளனோட செகண்ட் மூவின்றதுனா ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம். திரும்ப வந்து பார்க்கலாம், தியேட்டரில் பார்க்கணும், அதுதான் மெயின். அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி மூவிஸ்லாம் கண்டிப்பாக வரணும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வரணும். அண்ட் திறமை உள்ளவங்க கண்டிப்பாக சாதிப்பாங்க. அது கவின் கிட்ட நல்லாவே தெரியுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா படத்தில் அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்து எப்பவுமே சோகத்தில் இருக்கும்போது ரொம்ப நல்லா பண்ணிடுவார். ஸோ அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். பட் செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து நான் அந்த ஃபீல்டில் இருந்து நான் சொல்கிறேன், அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. யாருக்கான படமாக இருக்கும்னா எனக்கான படமாக இருக்கும். என்ன மாதிரி இருக்க நிறைய பீப்புள்ஸ்க்கான படமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சினிமாக்காக அப்படின்றது தெரியும். ஸோ அவங்களுக்கான படம் தான் இது மெயினாக. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதில் மொத்தம் 3 கெட்டப்ஸ் வந்திருந்தது. ஒன்று வந்து அவர் மொட்டை அடிச்சுட்டு ஒரு கெட்டப் இருந்தது. இன்னொன்று அங்கிள்ஸ் மாதிரி ஒரு கல்யாணம் ஆனவங்க மாதிரி ஒரு கெட்டப் இருந்தது. அதுக்கப்புறம் நார்மல் பசங்க மாதிரி ஒரு கெட்டப் இருந்தது. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 3 கெட்டப்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆமாம், கண்டிப்பாக மோட்டிவேஷனாக தான் இருக்குது எல்லாமே. ஓகேண்ணா, தேங்க்யூ சார். நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு. கவினோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்பா பையனோட பாண்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு நார்மல் ஃபேமிலி ரன் பண்ணுற ஒருத்தன் வந்து எப்படி பேஷனை ஃபாலோ பண்ணுறான், நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைக் அந்த மாதிரி. பர்சனலாக நார்மல் பேஷன் தான், எல்லாருக்கும் பேஷன் ஒன்று இருக்கும்ல. நார்மலி அந்த ஆக்டிங் மட்டும் பேஷன் இல்லை, எல்லாமே பேஷன்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி ஃபாலோ பண்ண முடியாமல் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கோம். எல்லாருமே ஒரு நாள் நல்லா அமையும்னு நினைக்கிறேன். ஓகே தான். ஆமாம், ஸ்டார். ஏன்னா வந்து ஆக்டிங் இந்த மாதிரி ஒரு மூவின்றது எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க எல்லாருமே. ஃபஸ்ட் டைம் வர மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கவினோட ஆக்டிங் இம்ப்ரூவ் இருக்குது. இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஐம் எ விஸ்காம் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அந்த ஸ்டோரி. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2002 ப்ரெசன்ட் வரைக்கும் நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. காஸ்டியூம்ஸ் மித்த யூசேஜ் எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஒர்த்து இல்லை, இது ஒரு சினிமாங்க. இது ஒரு ஆர்ட். இதை நம்ம வெளியே சொல்ல வேண்டாம் என்னன்னு சொல்லி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. இந்த மாதிரி ஒரு படம் வர்றது ரேர். ஒர்த்துங்க. தாராளமாக எல்லாருமே போய் பார்க்கலாம். யுவனே மொத்தமாக படத்தை ஃபுல்லாக கொண்டு போயிட்டாருங்க. கவினுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு அவார்ட் வின்னிங் மூவியாக இருக்கும். அப்படி ஒரு ஆக்டிங்கு, ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு தியேட்டர்கள் மூவி. எல்லாருமே மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள். படம் நல்லா தாங்க இருக்குங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கவின் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. படம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. இது எந்த இது இல்லை, லேக் எல்லாம் நல்லா போகுது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. கவின் சாருக்கு இது ஒரு பெரிய கம்பேக் தான். தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு நல்ல வேறு லெவலில் தான் இருக்குது. படம் நல்லா ஆக்டிங், கவின் சார் ஆக்டிங் பிடிச்சிட்டாரு. செம்மையாக நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. கவினோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஸோ நடுவில் அந்த யுவன் சாங் வந்தது, அது பயங்கரமாக இருந்தது. ஸோ டோட்டல் சினிமா பயங்கர பீக் ஆனதே அந்த இடத்துல தான். ஸோ நைஸ் ஓவரால் சூப்பர் நைஸ். கண்டிப்பாக ப்ரோ, இது ஒரு கம்பேக்காக வைத்துல ரொம்ப எமோஷ்னல்லாம் கலந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அப்பா சீன்லாம் வரும்போதெல்லாம்
நம்மளுமே அந்த ஏஜ் போகும்போது நம்ம அப்பாலாம் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றத காமிக்கும் போல ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு கனெக்ட் ஆனது கேட்குறீங்களா? சாரி ப்ரோ, எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆனது அந்த அப்பா சீன் தான் ப்ரோ. எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அந்த எமோஷன்ஸ்லாம் கலந்து என்னதானாலும் அவர் அந்த தாங்கி பிடிக்கிற சீன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. டோட்டலாகவே கனெக்ட் ஆகும் மூவி, நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். கவினோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு.